தாவேகா ஆட்சி அமைஞ்சு 100 நாட்கள் வந்து ஆக போகுது. இந்த 100 நாட்கள் தாவேகாவினுடைய ஆட்சியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, தாவேகா எந்த அளவுக்கு மக்களுக்காக மக்கள் பணிக்காக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். யாரையும் எதுவும் சொல்கிற மாதிரியே இல்லை. யாரும் எதுவும் சொல்கிற மாதிரியே இல்லை. இப்போ பேசுனாங்க எல்லாமே, அந்த பட்ஜெட்டை பற்றி பேசுனாங்க எல்லாமே ஒரு துண்டு பட்ஜெட் மாதிரி தான் சொன்னாங்க. வேளாண்மை பட்ஜெட்டில் கூட அவர் சொன்னதை சரியானபடி செய்யலை. தள்ளுபடின்னு சொன்னார், எல்லாருக்குமே தள்ளுபடின்னு கிடச்சதா? எப்படியா தள்ளுபடி கிடைக்கும்? எல்லாருக்குமே சொல்லுவாங்க தான், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே கிடச்சிடுமா? 50,000 இருக்கிறவங்களுக்கு, 1,00,000 இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் மொத்தமான பேருக்கு கிடைக்காது அது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் அவர். பட்ஜெட்டுக்கு முன்னாடி சொன்னார், எல்லா விவசாயிகளுக்கும் தான் சொன்னார். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. போய் நீங்கள் கோஆபரேட்டிவ் பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது ஏமாற்றமாக தான் மிஞ்சிருக்கு. 100 நாள் ஆட்சியெலாம் நடக்கல, சினிமா காட்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேயே நடக்காத எந்த ஒரு இதுவுமே, அதாவது அங்கே வந்து ஆட்சி நடக்கலை, சட்டமன்றத்தில் காட்சி, சினிமா காட்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பேசுகிறாங்க, யார் என்ன அதாவது அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணி இத்தனை % இத்தனை ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறது சொல்கிறதுக்கே அவங்களுக்கு தெரியல. இப்போ 12,500 418 ரூபா அப்படிங்கிற உதாரணத்துக்கு அது கூட அவங்களுக்கு சொல்ல தெரியல, தடுமாறுறாங்க. அந்த ரூபாயினுடைய மதிப்பு கூட சொல்ல தெரியல, ஒரு அமைச்சர்களுக்கு சொல்ல தெரியல. அப்புறம் எப்படி நம்ம அதை பார்க்குறது சொல்லுங்கள்? அதை இப்போ சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் எப்படின்னு தெரியல. ஆனால் 100 நாள் எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான இம்ப்ரூவ் இருக்கிற மாதிரி தெரியல, அறிகுறி தெரியல. இது முழுசாக இப்போ கணிக்க முடியாது, போக போக தெரியும். ஆனால் இப்போ அதுக்கான ஒரு ஏற்றத்துக்கான அறிகுறி எதுவுமே தெரியல. மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதே சமயம் 100 நாள் எதிர்பார்க்க முடியாது, இன்னும் கொஞ்சம் நாள் கொடுக்கலாம், ஒரு 6 மாதம் கூட ஆகலாம். அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை, அதுதான் பிரச்சனை. அவர் பதவி ஏற்றுன்னு அன்றாடம் வந்து கொலை இந்த மாதிரி தான் நடக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர இவர் வந்து நல்லது செய்கிற மாதிரி நான் பார்க்கல. அவர் கொடுத்த முதல்ல ஸ்டேட்மெண்ட்டு, நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் செய்வேன் அப்படின்னாரு. அவர் என்றைக்கு பதவி ஏற்றுனாரோ அதுலேருந்து இன்னைய வரையிலும் பேப்பரை பார்த்துன்னு எல்லா நியூஸில் பாருங்க, கணவனை பொண்டாட்டி கொடுத்தோம், பொண்டாட்டியை கணவனை சொன்னால் பையனை போயிடுச்சு தான் அவங்க நிர்வாகிகளே மாற்றிருக்கிறாங்க. தாவகனுடைய நிர்வாகிகளே மாற்றிருக்கிறாங்க. அது ஒரு சிலதெல்லாம் கோர்ட்டுக்கு போவோம், அது போகாத இருக்காது. அதனால் வந்து அவர்கிட்ட வந்து 100 நாள் சிறந்த ஆட்சின்ட்டு என்னால் சொல்ல முடியாது. இந்த 100 நாட்கள் வந்து இது சினிமா மாதிரி ஓடிச்சு. பொதுவாக வந்து ஒரு முதல்வர்னா அது ஒரு கவர்மெண்ட், அது ஒரு மாதிரி இருக்கும். ஏற்கனவே இருந்த ஆண்ட கட்சிக்கெல்லாம் பார்த்தாலே அது கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னடானா இது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி நடந்துன்னு இருக்குது. எல்லாமே வந்து அப்படி தான் போயிட்டு, சினிமா எப்படி ஒரு 2.5 மணி நேரம் படம், அந்த படம் முடிஞ்சால் அந்த ஃபீலிங்லேருந்து நம்ம வெளியே போய்டுவோம். அந்த மாதிரி இந்த 100 நாள் அப்படி தான் போனதா நான் நினைக்கிறேன். எந்த துறை அமைச்சரும் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு துறையை பற்றி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அந்த துறையை சார்ந்த அமைச்சர் தாங்க பதில் சொல்லணும். அதுக்கு இப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கேட்டால் வேற ஒருத்தர் பதில் சொல்கிறாரு. நிதித்துறை அமைச்சர் பதில் கேட்டால் வேற ஒருத்தர் பதில் சொல்கிறாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து எல்லா துறைக்கும் சேர்ந்த ஒரு பதில் சொல்கிறாரு. இது ஆக்சுவலி பதில் சொல்ல வேண்டியது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. முக்கியமான விஷயத்துக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லலாம். மொத்தமாக எதுக்குமே முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டுறாரு. அமைச்சருங்க வந்து டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க பதில் சொல்ல மாட்டுறாங்க, மற்றவங்களாம் பதில் சொல்கிறாங்க. இந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாரு, எல்லா காரியங்களுக்கும் அவர் பதில் சொல்கிறாரு. அப்போ அது எப்படி கரெக்டாக எடுத்துக்க முடியும்? அந்தந்த துறையை சார்ந்தவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும், தெரிஞ்ச வரைக்கும் அதை அவங்க சொல்லணும். அதுதான் கரெக்டான இது. இப்போ நடக்கிறது அப்படி நடக்கலை. எல்லா டிபார்ட்மெண்ட்டை மாற்றி சொல்கிறாங்க. இவர் சொல்ல வேண்டிய பதில் அவர் சொல்கிறார், அவர் சொல்கிற பதில் இவர் சொல்கிறாரு. பொதுவாக முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்ல மாட்டுறாரு. அதுதான் அது. ஒன்றும் செயல்பாடே இல்லைம்மா. அதாவது இவங்க திமுகவை பற்றி திட்டத்தில் தான் இருக்காங்களே கண்டி. என்ன எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயாவை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலான்னு பார்த்தாங்க, அது நடக்கலை. அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை. காரணம் என்னென்னா அவர் சொன்னது திரிசான்னு அவர் வாயிலேயே வரல, அவர் பப்ளிக் சொன்னாது. அதாவது வெற்றிகுண்டா மாமா என்ன பண்ணுவார்னா பேசினே இருப்பார். பேசினே இருக்கும்போது பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜெயலலிதா பேரை சொல்லுவாங்க. சொல்லும்போது இவருக்கு கேஸ் உயும், யாருக்கு, வெற்றிகுண்டா மாமாவுக்கு கேஸ் உயும். அந்தமாரி தான் இப்போ நடந்தது. அதனால் இது ஒன்றும் புதுசாக ஒன்றுமே இல்லை. இவங்க யார் திமுகவை பழி வாங்கணும், திமுகவை பற்றி பேசணும். இந்த 100 நாட்கள் ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான் போயிருக்கு. ஒரு ஆட்சியாவோ, மக்களுக்கு சேவை செய்யவோ, மக்களுக்காக நன்மை செய்யவோ இந்த ஆட்சி இல்லை.
காரணம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதே தெரியல. ஏன்னா இப்போது திமுகவோ மற்ற கட்சிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு மொழிக்கு ஒரு கொள்கை இருக்கும், அது நிதிக்கு ஒரு கொள்கை இருக்கும், அதே மாதிரி கல்விக்கு ஒரு கொள்கை இருக்கும், மாறி மாறி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அதனால் அந்த கட்சிகள்லாம் தெளிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியுமா, பார்த்தீங்களா, ஒரு கேள்வி கேட்டால் சம்பந்தமே இல்லாத அமைச்சர்லாம் பதில் சொல்கிறாங்க. கல்வி அமைச்சர் பதில் சொல்கிறாரு, இது பொதுப்பணித்துறை மந்திரி பதில் சொல்கிறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்கிறாரு, அறநிலைத்துறை பதில் சொல்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சட்டமன்றத்தில் இதுவரையிலும் அந்த சட்டமன்றத்தில் இவ்வளோ பேர் ஜாம்பம் பண்ணலாம்ந்தாங்க. யாருன்னா பதில் ஒரு கேள்வி கேட்டாலோ அந்த பதில் கொடுக்கணும்னாவோ முதலமைச்சர் தான். இப்போ கலைஞர் இருக்கும்போது அதிகப்படியான அந்த பதில் கொடுப்பாரு. அதே மாதிரி நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மகத்தான தலைவரும் அந்த பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு எதிர்க்கட்சி அந்த உதயநிதியும் பதில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆள் தூங்க மாதிரி தூங்கின்னு ஒரு பதிலும் கொடுக்காம எப்படி 100 நாள் சாதனை சொல்கிறீங்க? 100 நாள் இவங்க என்ன சாதனை செஞ்சாங்க? எல்லாம் திமுக செஞ்ச இது நலத்திட்டங்கள் எல்லாம் பேர் மாட்டுறாங்க. அதுதான் இவங்க சாதனை. ஒன்றாவது இவங்க சுயமாக அந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்களா? எந்தெந்த சாதனை செஞ்சாங்களோ அது அத்தனையும் பெயர் மாற்றி வெற்றி 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 போடுறாங்களே கண்டி. ஆனால் வெற்றி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விதத்தில் நான் பாராட்டுவேன். ஏன்னா அவங்க வெற்றின்னு அந்த இதெல்லாம் வைக்கிறாங்களே திட்டத்துக்கெல்லாம். ஆனால் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது அந்த திட்டத்தில்ன்றதை இவங்க மறைமுகமாக சொல்கிறாங்கன்றது ஏற்றுக்கணும். இந்த ஒரு 10 நாளில் திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அதை தவிர்த்து திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை இப்படி சில மாவட்டங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே ஒரு அமைச்சர் மேலேயும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேலேயும் பகுதி செயலாளர் மேலேயும் சில கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி கொடுத்தாங்களான்றது தெரியாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுக்கு நீங்கள் டெய்லி தினத்தந்தி எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, மற்ற நாளிதழும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதில் சட்டம் ஒழுங்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு. சாதாரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது தான். அதை நாங்கள் சிங்கப்பெண் சொல்லிவிட்டு நாங்கள் சரி பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க. சிங்கப்பெண்ணால் கூட இது வரைக்கும் எதுவும் ஃபேஸ் பண்ணி சரியாக பண்ணாங்களான்னு தெரில. போகுது, ஜீப் கார் போயிட்டு தான் இருக்குது, சிங்கப்பெண்ணும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கூடிய விரைவில் அதெல்லாம் சரி பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் டெய்லி அறிக்கையில் அந்த மாதிரி பண்ண மாதிரி எதுவும் தெரியல. உலகம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்க்கட்சி இல்லாத உலக நாடே எங்கேயுமே கிடையாது. எதிர்க்கட்சிங்கிறது ஒரு மக்களுடைய முதுகெலும்பு. யாராக இருந்தாலும் சரி. 15 வருஷம் டிஎம்கே எதிர்க்கட்சியில் 10 வருஷம் இருந்திருக்காங்க, 5 வருஷம் இருந்திருக்காங்க, அடுத்து ஒரு 5 வருஷம் இருந்திருக்காங்க. அதில் நாங்கள் எதிர்க்கட்சியாக தான் செயல்பட்டுருக்காங்களே தவிர எதிரி கட்சியாக செயல்படலை. இவங்க எதிர்க்கட்சியாக எதையுமே கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, பேசினா பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வீட்டில் போய் யோசிச்சு தான் பதில் சொல்கிறாங்க. வேற யாராவது எழுதி கொடுத்து யோசிச்சு தான் பதில் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிக்காரங்க கேள்வி கேட்குறதுக்கு சபாநாயகர் அனுமதி கொடுத்த அடுத்த செகண்டில் நம்ம பதில் சொல்லணும். அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறதுக்கு சிஎம்மாக இருக்கிறவங்களும் உண்மையான தொடர்பு. அதாவது சிஎம்முக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே பவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்குது. ஆனால் அவர் கேட்குற கேள்விக்கு யாருமே பதில் சொல்கிறாங்க இல்லையா? கேட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டரே போகல, அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு எப்படி நீங்கள் போவீங்க? அரெஸ்ட் பண்ணுற ஆள் கோர்ட்லேயே ஆர்டரே கொடுக்கல, ஹைகோர்ட்டில் ஆர்டரே கொடுக்கல, 12 மணி வரக்குள்ளே அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஏதாவது கேட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேசினா கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படுற ஆள் கிடையாது. அந்த மாதிரி அராஜகம் தான் பண்ணுற காலத்தில் ஆட்சி நடத்தலை, சினிமா காட்சிகள் தான் சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தாவேக செயலிருந்து தானே பரப்பப்படுது. மக்கள் சொல்லலையே, மக்கள் சொல்லணும், பயனடையக்கூடிய மக்கள் சொல்லணும். அதை விட பெட்டராக இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லணும். மக்கள் சொல்லலை, அவங்க கட்சிக்காரங்க அவங்க அதை பரப்ப தான் செய்வாங்க, மடைமாற்றம் செய்ய தான் செய்வாங்க. மக்கள் சொன்னால் அது ஓகே. மக்கள் இது வரைக்கும் யாரும் சொன்னதாக தெரியல. அதாவது அவங்க செய்யறது அந்த இடத்துல விசிலடிச்சு அங்கே இருப்பானே தவிர தெளிவான இருக்கிறவன் இருக்க மாட்டான், பேச மாட்டான். தெளிவாக இருக்கும் பாரு அவன் பேச மாட்டான். இப்போ அரசியலுக்கு அப்பாற்பட்டு விட்டுட்டுங்க. நான் பொதுவாக உங்களே நான் கேள்வி கேட்கணும் கூட இந்த பட்ஜெட்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்ட்டு தான் நான் கேட்பேன். அப்படியா என்னுடைய மென்டாலிட்டி. அதனால் அவங்க சொல்லுறதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறது தான். சினிமா ஷூட்டிங் எடுக்கிற கதையாக தான் ஓடிங்க. ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, ஆதவார்ஜுனா, அவர் அவங்க மாமனார்கிட்ட 90 கோடி வாங்கினாரு, உங்கள் அப்பா வாங்கினாரு, போய் கேட்டு சொல்லுன்னு. ஐயா, அவங்க மாமனாருக்கு இவருக்கு சந்தேகம்னா இவரே கேட்கலாமே அவங்க மாமனாரை, நீ ஏன் கொடுத்தன்ட்டு. இதையும் எதிர்கட்சி தலைவரை கேட்கணும். உனக்கு சந்தேகம்,
ஏன் வாங்கினாங்கன்ட்டு. உங்கள் மாமனாரும் உங்க கூடவே தான் இருக்காரு, அவர் பொண்ணை தானே கட்டினுக்கிறாரு, அவரே கேட்கலாமே. அது அது தேவையில்லாததில்ல. அதேமாரி இன்னொரு அமைச்சர் சொல்கிறாப்பல, சூரியனுக்கே வேக்கோன்ட்டு. சூரியனை தொட முடியுமா? இது வரைக்கும் அதாவது எத்தனையோ அதோ அண்ணன் ஓபிஎஸ் சொன்ன மாரி இது வரைக்கும் தொட்டதே கிடையாது. தொட முடியாத இடத்துல சூரியன் இருக்குது. இவங்க அதை தான் பேசிட்டுக்கிறாங்களே கண்டி, இந்த காவேரி பிரச்சனையை பற்றியோ இது வரைக்கும் எதுவுமே பேசலை.